அருட்பெரும் ஜோதி வெற்றிக்கான நேரம். இந்த நேரத்தில் செய்யும் எந்த பிரார்த்தனையும் வெற்றி பெறும். இந்த நேரத்தில் செய்யும் எல்லா செயல்களும் வெற்றி பெறும். அந்த நேரம்தான் அபஜித் முகூர்த்த நேரம், அபஜித் நட்சத்திர முகூர்த்த நேரம். வரும் சனிக்கிழமை தெய்வீகமான அஷ்டமியுடன் இணைந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்திற்கு முன்னாடி இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரத்திற்கும் இடைப்பட்ட நேரத்தில் இந்த சூட்சமமான 28வது நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய 24 நிமிடங்கள் யார் ஒருவர் தனது வேண்டுதலையோ தனது வேலைகளையோ தொடங்குகிறார்களோ அவர்கள் காரியம் ஜெயமாகும். இந்த அபஜித் முகூர்த்த நேரத்தின் ரகசியத்தையும் அன்று செய்ய வேண்டிய சூட்சமமான லவண பரிகாரத்தையும் உங்களுக்காக பதிவு செய்கிறேன். மறக்காமல் வெற்றி அப்படின்னு எந்த விஷயத்துக்கு வெற்றி அடைய நினைக்கிறீங்களோ அதை நினச்சிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா யூடியூப் கூட யூனிவர்ஸில் உங்களோட பதிவை கொண்டு போய் சேர்த்தும். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த பதிவை பாருங்கள். அபஜித் 28வது நட்சத்திரம், 24 நிமிடங்கள் மாதம் ஒரு முறை வரும். அந்த 24 நிமிஷங்கள் யார் ஒருவர் ஆத்மார்த்தமாக தன் தேவைகளை பிரபஞ்சத்திடம் தெளிவாக பதிவு செய்து அதற்குரிய முயற்சிகளையும் பயிற்சிகளையும் செயல்பாடுகளையும் நம்பிக்கைகளையும் விதைத்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்கள் எண்ணப்படி அந்த வேண்டுதல்கள் நடைபெறும். இந்த நட்சத்திரத்தை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது, தவறாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காக கிருஷ்ண பகவான் தன் மயிலிறகுக்குள்ளே மறைத்து வைத்ததாக சொல்லுவார்கள். ஆதலால் அன்றைய தினத்தில் கிருஷ்ண பகவான மனதார வேண்டிட்டு நான் உண்மையா நேர்மையா என்னையும் என் குடும்பத்தையும் வளர்த்தக்கூடிய செல்வ செழிப்புக்கான பரிகாரத்தை தான் செய்கிறேன், எனக்கு வெற்றியை தாருங்கள் என்று முதலாக கிருஷ்ண பகவானிடம் வேண்டிக் கொண்டு இந்த நேரத்தை நோட் பண்ணிக்கங்க. ஆக்சுவலாக திருவோணம் நட்சத்திரம் அப்படிங்கிறது உத்திராடத்திற்கு முன்னாடி வர்றது. இது பெருமாளுக்கும் சூட்சமமான மகாலட்சுமிக்கும் உரிய நாளாக வருகிறது. ஸோ வரும் சரியாக வெள்ளிக்கிழமை மாலை நீங்கள் அபஜித் முகூர்த்த நேரத்தை நோட் பண்ணிக்கங்க. வெள்ளிக்கிழமை மாலை சரியாக 9:30 9:54 9:30 9:54 பிஎம்மில் நீங்கள் இந்த 24 நிமிடமும் மனமாற உங்களோட வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் வேண்டுங்க. சுக்கர நாளாக இருக்கிறங்காட்டிக்கு ஒரு தட்டு நிறைய கல்லுப்பை பரப்பி சென்டரில் ஒரு நெய்யகல் விளக்கு ஏற்றி ஒரு பிரியாணி இலையில் உங்களோட அந்த வெற்றி ஆக வேண்டிய காரியத்தை எழுதி வச்சுட்டு அந்த ஜோதியை பார்த்து அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி 27 முறையும், அதற்கப்புறம் உங்கள் குலதெய்வ மந்திரம் ஓம், குலதெய்வத்தோட பேர் நம 27 முறையும், அதற்கப்புறம் ஓம் ஸ்ரீம் அபஜித் நட்சத்திராய நமோ நம 27 முறை சொல்லி அந்த பிரியாணியிலேயே அந்த தீபத்தில் எரித்து விடுங்கள். அதற்கு பிறகு அந்த கல்லுப்பை நீங்கள் உங்களோட சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இதை முடித்ததுக்கப்புறம் வடக்கு திசையில் ஏதோ ஒரு இனிப்பை தூவி விடுங்கள். இந்த 24 நிமிடம் நடந்த விஷயத்தை மனமாற நினைத்துட்டு தொடர்ந்து உங்கள் குறிக்கோளை அதிகபட்சமாக அந்த செயலில் காரியத்திலேயே ஈடுபடுத்தி கொண்டு இருந்தால் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு திறக்காத கதவையும் திறந்து செல்வ செழிப்பை வாரி வழங்கும். உங்களுக்கு வழங்க வேண்டுமென முன்கூட்டியே பதிவு செய்கிறேன். அந்த சேனல் அப்படி சொன்னாங்க, இந்த சேனல் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது. நான் பஞ்சாங்கத்தை பார்த்து சொல்கிறேன், நம்பி செய்யுங்க. என்னை நம்பி, சித்தர்களை நம்பி இந்த 24 நிமிடத்தை வரும் வெள்ளிக்கிழமை பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயமாக செல்வ செழிப்பு உங்கள் வாழ்வில் ஏற்பட வேண்டுமென நானும் மனமாற பிரார்த்திக்கின்றேன். வரும் சனி ஞாயிறு மலேசியா கோலாலம்பூரில் நான் நடத்தும் கொங்கண சித்தரின் கல்பத்தரு பயிற்சி வகுப்பும் அதோடு இணைந்து பிஸ்னஸ் மந்த்ரா பயிற்சி வகுப்பு நடக்குது. மலேசியாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் என்னை சந்திக்க பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள தனிநபர் ஆலோசனைக்கு கீழே இருக்கக்கூடிய தொலைபேசிகளில் தொடர்பு கொள்ளுங்கள். மே 16 மற்றும் 17 ஆனந்த ரகசியம் தாந்திரிக் சாதனான ஒரு ஸ்பெஷல் டிவைன் ஒர்க்ஷாப்பை கொல்லிமலையில் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மிஸ் பண்ணாமல் நமது நண்பர்களும் இந்த தெய்வீகமான பயிற்சியில் வந்து கலந்து கொள்ள வேண்டுமென மனமாற உங்களை அழைக்கின்றேன். இந்த பயிற்சியை மிஸ் பண்ணாதீங்க, உங்கள் வாழ்க்கையோட பெரும் திருப்பு முனையாக இருக்கும். மே 23ஆம் தேதி சென்னை வர இருக்கின்றேன். சென்னை நண்பர்கள் என்னை சந்திக்க மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன். அனைவருக்கும் அனைத்து செல்வமும் அபரிதமாய் பெருகட்டும். வாழ்க வையகம், வாழ்க பணமுடன். நன்றிகள் கோடி.